ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம மாவட்டம் தோறும் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது சிட்டிங் எம்எல்ஏ யாரு, அடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் எஸ்ஆர் படித்த மூலமா எத்தனை வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தோம். இந்த தொகுதியில் இந்த வீடியோவில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி மற்றும் மன்னார்குடி ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. இந்த 4 தொகுதியில முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் எஸ்ஆர் படித்த மூலமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கம் செஞ்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி. நன்னிலம் தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த ஆர் காமராஜ் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் அதிமுக சேர்ந்த ஆர் காமராஜ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டி எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். நன்னிலம் தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை தமாக வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ், 1 முறை சிபிஐ வென்றுள்ளது. ஆஸ்பெக்ட் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி நன்னிலம் தொகுதியில் 2,80,955 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் பட்டியல்படி 2,64,462 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். நன்னிலம் தொகுதியில் எஸ்ஆர் பட்டியல் மூலமா 16,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நன்னிலம் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல ஜோதிராமன் 2021 ஆண்டு போட்டியிட்டவர். அட்வொகேட் பிரபு, டாக்டர் அபர்ணா, மூலகுடி, பிரபாகரன், அன்பரசன், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ காமராஜ் போட்டியிட விரும்புகிறார். நன்னிலம் தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் வெள்ளாளர், முக்குளத்தூர், இஸ்லாமியர், வன்னியர். தற்போதைய நிலவரப்படி நன்னிலம் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த நடந்த இடைத்தேர்தலில் 2019 ஆண்டு திமுக சேர்ந்த பூண்டி கலைவாணன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் பூண்டி கலைவாணன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திருவாரூர் தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 9 முறை, அதிகபட்சமாக 9 முறை திமுக வென்றுள்ளது, 4 முறை சிபிஐஎம் வென்றுள்ளது. அதிமுக வெற்றி பெறல இதுவரைக்கும். ஆஸ்பெக்ட் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,86,308 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,57,892 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருவாரூர் தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலியமாக நீக்கப்பட்ட வாக்கள் 26,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் தொகுதியில உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல கலைவாணன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம் 2021 ஆண்டு எதிர்த்து போட்டியிட்டவர் போட்டியிட விரும்புகிறார். கலியபெருமாள் மற்றும் பாலாஜி போட்டியிட விரும்புகிறார்கள். திருவாரூர் தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் வெள்ளாளர், முக்குளத்தோர், இஸ்லாமியர் மற்றும் வன்னியர் மற்றும் ஏனைய சமூகத்தினர் இருக்கிறாங்க. இன்றைய நிலவரப்படி திருவாரூர் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி 2016 ஆண்டு திமுக சேர்ந்த பி ஆடலரசன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே மாரிமுத்து வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகமாக 11 முறை சிபிஐ வென்றுள்ளது, 1 முறை சிபிஐஎம் வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை திமுக வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,41,037 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,25,363 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்தளவு எஸ்ஆர் படித்து மூலியமா 15,500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். திருத்துறைப்பூண்டி உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல ஏகேஎஸ் விஜயன் போட்டியிட விரும்புகிறார். ஆடலரசன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். இளையராஜா போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சுரேஷ்குமார் 2021 ஆண்டு போட்டியிட விரும்புகிறார். பாலதண்டாயுதம் மற்றும் உமா மகேஸ்வரி போட்டியிட விரும்புகின்றனர். சிபிஐல சிட்டிங் எம்எல்ஏ கே மாரிமுத்து போட்டியிட விரும்புகிறார். திருத்துறைப்பூண்டியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் முத்தரையர், அகமுடையார், முக்குளத்தோர், இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள். தற்போதைய நிலவரப்படி திருத்துறைப்பூண்டி தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு திமுக சேர்ந்த டிஆர்பி ராஜா வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் டிஆர்பி ராஜா வெற்றி பெற்று தற்போதைய அமைச்சர் சிட்டி எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். மன்னார்குடி தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 5 முறை திமுக வென்றுள்ளது, 5 முறை சிபிஐ வென்றுள்ளது, 2 முறை அதிமுக வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,58,340 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் பட்டியல்படி 2,31,935 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்போ உங்களுக்கு மன்னார்குடி தொகுதியை பொறுத்தளவு 26,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் பட்டியல் மூலியமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மன்னார்குடி தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் டிஆர்பி ராஜா மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கே சிவராஜமாணிக்கம், ஆர்ஜி குமார், பொன் வாசுகிராமன், சேரங்குளம் மனோகரன் போட்டியிட விரும்புகிறார்கள்.
மன்னார்குடி தொகுதியோட வாக்கு வங்கி கல்லர், அகமுடையார், முத்தரையர், பட்டியல் சமூகத்தினர் மற்றும் இஸ்லாமியர். இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தை பற்றி பார்த்தோம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியில் பார்த்தோம். அதில் யாருக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யாரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்து ஒவ்வொரு தொகுதியும் உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எத்தனை வாக்காளர்களை எஸ்ஆர் பட்டியல் மூலியமா நீக்கம் செஞ்சாங்க, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.